வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தபால் வாக்குகளைத்தான் முதலில் எண்ண வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மனு. இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கம் ஜூன் 4 அன்று தெரியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் கேரளாவில் 6 நாட்கள் பலத்த மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரியில் தியானம் செய்யும் தெய்வ பிறவி காதில் வாங்கும் நிலையில் இல்லை. பிரதமர் மோடி மீது அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கவுன்சிலர் இளைஞரை தாக்கிய விவகாரம். யார் மீது தவறு இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அணைய போகும் விளக்கு பிரகாசமாக எரியும் என அண்ணாமலை கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக ஆலமரம், அதனை அழிக்க நினைத்தவர்கள்தான் அரசியலில் அழிந்து போய் உள்ளனர் என அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குன்னத்தூரில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் அதிமுக இருக்காது என அண்ணாமலை பேசியதற்கு, வரும் 4ஆம் தேதிக்கு பின்பு அல்ல, அதற்கு பின்பும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக மக்கள் இயக்கமாக தமிழகத்தில் இருக்கும் என்றும், அதிமுக அணைய போகும் விளக்கு அல்ல, அது அணையா விளக்கு, தமிழகத்தின் கலங்கரை விளக்கு என்பது அண்ணாமலைக்கு தெரியாது. அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போய் உள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக விஸ்வரூபம் எடுத்துள்ளதாகவும், ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் உங்களை மன்னிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். மனித புனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். எத்தனையோ இயக்கங்கள் இந்த 52 ஆண்டுகளிலே தமிழகத்திலே பிறந்து வளர்ந்து அழிந்து காணாமல் போயிருக்கிறது, அல்லது வளராமலே காணாமல் போயிருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு ஆணி வேறாக 2 கோடி தொண்டர்கள் ஆலமரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆணி வேரை நீங்கள் அசைத்து பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. தொண்டர்களை நீங்கள் திசை திருப்ப முடியாது. தொண்டர்கள் இன்றைக்கு கொள்கையினாலே ஊறி போய், கொள்கையினாலே வழிநடத்தி, கொள்கையினாலே இன்றைக்கு பற்று கொண்டு, கொள்கையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அண்ணாமலை அண்ணன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4ஆம் தேதிக்கு பிறகு எங்கே இருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அது தமிழ்நாட்டிலே தான் இருக்கும். இந்திய மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்யும். அதுதான் அதனுடைய நிலைப்பாடு. அழிக்க நினைந்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை உங்களுக்கு நினைவில் எடுத்து வைத்து, புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய புகழை சொல்வதற்கு 8 கோடி தமிழர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் புகழ் பாடி அம்மாவுடைய அந்த வழியிலே நடப்பதற்கு நீங்கள் முன் வந்தால் அதையும் வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதிலே நீங்கள் உள்நோக்கத்தோடு சொல்வீர்களானால் அதை தடுப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே இன்றைக்கு அவர் ஆணையிட்டால் எந்த விதமான போராட்டத்திற்கும் நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை சொல்லி, அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு இதை எச்சரிக்கையாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கம் ஜூன் 4 அன்று தெரியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்றும், இது தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதில் திமுக சார்பில் கழக பொருளாளரும் நாடாளுமன்ற கழக குழு தலைவருமான TR பாலு பங்கேற்கிறார். பாசிச பாஜக வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். தென்கிழக்கு அரபிக் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் கேரளாவில் 6 நாட்கள் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக கோடை மழை தீவிரமாக பெய்தது. இந்நிலையில் கடந்த மே 30ஆம் தேதி முதல் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. ஆனால் கடந்த 2 தினங்களாக கேரளாவில் மழையின் தீவிரம் குறைந்துள்ளது.
இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக் கடலில் கேரளாவை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் அடுத்த 6 நாட்களுக்கு கேரளாவில் பலத்த மழை பெய்யும் என்று திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மழையுடன் இடி மின்னலும் இருக்கும் என்பதால் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாளை வரை கேரள கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குமரியில் தியானம் செய்யும் தெய்வ பிறவி காதில் வாங்கும் நிலையில் இல்லை என பிரதமர் மோடி மீது அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொண்டுள்ளதற்கு அரசியல் விற்பன்னர்கள், அரசியல் தெளிவு பெற்றவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதில் அவர்கள் மோடியின் தியானம் குறித்து குறை கூறியுள்ளதாகவும், இது தேர்தல் விதியை மீறியதாகும் என்றும், வாக்கு கேட்கும் போது ஒரு மதத்தையோ மத சார்பையோ அதற்கான செய்கையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் உத்தரவு. அதனால்தான் மோடி இது போன்று மக்களிடம் மறைமுகமாக பிரச்சாரம் செய்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதை காதில் வாங்குகின்ற நிலையில் மோடி இல்லை. காரணம், அவர் மனிதனாக இருந்தால் காதில் விழும். அவர் ஒரு தெய்வ பிறவி, அதெல்லாம் அவருக்கு தெரியாது என்று இவ்வாறு அவர் தாக்கி பேசியுள்ளார். செயலை குறை சொல்லிதான் இருக்கிறார்கள். காரணம், அவர் தியானம் பண்ணுவதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இப்போ 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. எனவே அந்த 1ஆம் தேதி தேர்தலில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடும் இந்த செயல் என்பது தேர்தலுடைய விதியை மீறிய செயலாகும். ஆக வாக்கு கேட்கிற பொழுது மதத்தையோ மத சார்ந்தையோ அதற்கான செய்கையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ தெரிவித்து வாக்குகளை கேட்கக்கூடாது என்பது. ஆகவே மக்களை இது மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது என்று எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை. காரணம், நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதிலே விழும். அவர் தெய்வ பிறவி, அதெல்லாம் தெரியாது. அவர் உலகத்திலே தெய்வ பிறவிக்கு 1000 வேலைகளும் இது காதில் விழுந்திருக்காது. கோவை மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் இளைஞரை தாக்கிய சம்பவத்தில் யார் மீது தவறு இருந்தாலும் காவல்துறை தீவிர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முகவர்கள் இத்தனை நாள் உழைத்ததை விட வாக்கு எண்ணும் நாளான ஜூன் 4ஆம் தேதி அன்று கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும், தேர்தல் அலுவலர்கள் அறிவிக்கும் வாக்கு சதவிகிதமும் வாக்கு பெட்டியில் உள்ள வாக்குகளின் சதவிகிதமும் சரியாக இருக்கிறதா என்பதை முகவர்கள் சோதிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அறிவுரை வழங்கினார். மக்களவை தேர்தலில் இறுதி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசுகையில் தபால் வாக்குகளை கடைசியாக எண்ணக்கூடாது எனவும், தபால் வாக்குகளை முதலிலேயே எண்ண வேண்டும் எனவும், தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவுகள் வெளியிடும் போது கும்பகர்ணனை போல் தூங்கக்கூடாது என்று சாடினார். குமரியில் இன்று நிறைவு தியானத்தில் ஈடுபட்டுள்ள மோடி யாருடைய நலனுக்காக தியானம் செய்கிறார்? 14 கேமராக்களோடு தியானம் செய்வது ஏன்? இன்று மோடியின் தொகுதியான வாரணாசியில் தேர்தல் நடக்கும் நேரத்தில் பிரதமர் தியானத்தின் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். கலைஞர் பெயரில் கட்டப்பட்ட நூலகங்களை கணினிமயமாக்க மாற்ற வேண்டும் என காங்கிரஸ் திமுகவிற்கு கோரிக்கை வைப்பதாகவும், யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கோவை மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் இளைஞரை தாக்கியது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு, சம்பவத்தில் யார் தவறு செய்தார்கள் என்பது விசாரணை மூலம் கண்டறிந்து உண்மையான குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேட்டுப்பாளையம் சம்பவத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் காவல்துறையினர் புலன் விசாரணையில் தண்டிக்கப்படும். மேட்டுப்பாளையம் சம்பவத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் காவல்துறையின் புலன் விசாரணையில் தண்டிக்கப்படட்டும். இது தொடர்பாக கோவை எஸ்பியிடம் தொலைபேசியில் பேச உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான 7ஆம் கட்டம் மற்றும் கடைசி கட்ட தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன்படி முதற்கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதியும்,
மூன்றாம் கட்டமாக மே 7ஆம் தேதியும், 4ஆம் கட்டமாக மே 13ஆம் தேதியும், 5ஆம் கட்டமாக மே 20ஆம் தேதியும், 6ஆம் கட்டமாக மே 25ஆம் தேதியும் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் கடந்த 30ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காலை முதலே மக்கள் விறுவிறுப்பாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து வருகின்றனர். இமாச்சல மாநிலம் பிலாஸ்பூர் தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா காலையிலேயே வாக்கு மையத்திற்கு சென்று தனது வாக்கினை செலுத்தினார். அதேபோல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜனநாயக கடமையை ஆற்றினார். மற்றும் இமாச்சல மாநிலம் மாண்டி தொகுதி பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரனாவத் வரிசையில் நின்று வாக்களித்தார். அதேபோல் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தொகுதி வாக்கு மையத்தில் ஜனநாயக கடமையை செலுத்தினார். அதேபோல் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தொகுதி வாக்கு மையத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தனது ஜனநாயக கடமையை செலுத்தினார். இந்நிலையில் இறுதி மற்றும் கடைசி கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 57 தொகுதிகளில் தீவிரமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தபால் வாக்குகளைத்தான் முதலில் எண்ண வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மனு அளித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நேற்று கோரிக்கை மனு அளித்தார். அதில் தேர்தல் ஆணையம் அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் முறையாக தெரிவிக்கவும், அதன்படி வாக்கு எண்ணும் பணியின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் முகவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பொது அறிவிப்பு ஒன்று வெளியிட வேண்டும். முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட வேண்டும். அதன் பின்பு அரை மணி நேரம் கழித்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும். இறுதியாக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை அறிவிக்கும் முன்பு தபால் ஓட்டு முடிவுகளை அறிவித்து நேர்மையான வெளிப்படையான தேர்தலை உறுதிப்படுத்தும் என்று கூறியிருக்கிறார். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே குடிபோதையில் நடு ரோட்டில் படுத்து எழுந்திருக்காத வாலிபரின் செயலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாப்பழூர் சாலை பிள்ளையார் கோவில் பேருந்து நிலையம் அருகே வாலிபர் ஒருவர் நீண்ட நேரமாக மயக்கத்தில் இருப்பதாகவும், இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் அங்கு வந்த காவல்துறையினர் அந்த வாலிபரிடம் விசாரித்த போது விஷம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவி சிந்துமதியை பார்க்க அனுமதிக்காததால் மது போதையில் இப்படி செய்ததாக மதுபோதை வாலிபர் மணி தெரிவித்துள்ளார். பின் காவல்துறையினர் கண்டித்து அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அரசு தலைமை மருத்துவமனையில் குடிபோதையில் ஆம்புலன்ஸ் குறுக்கே படுத்தும் அவர் தகராறு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆன்லைன் மூலம் கடன் தருவதாக பேசி மர்ம நபரை நம்பி பணத்தை கொடுத்தவரின் மகள் 6 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரடிவாவி பகுதியை சேர்ந்தவர் ராஜு சமூக வலைதளம் மூலம் 2 லட்சம் கடன் தருவதாக பேசிய மர்ம நபரை நம்பி அதற்கு விண்ணப்பித்துள்ளார். அதற்காக 40,000 ரூபாய் நண்பர்களிடம் கடன் வாங்கி அந்த மர்ம நபருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த மர்ம நபர் அதன் பின் செல்போன் அழைப்பை துண்டித்துள்ளார். மேலும் கடன் கொடுத்தவர்களும் கடனை திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜு நேற்று முன்தினம் இரவு எலி மருந்தை குடும்பத்துடன் உட்கொண்டுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் 6 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து காமநாயக்கன் பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுர ஆதீன பட்டின பிரவேசம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்து ஆசி பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுர ஆதீனருக்கு சொந்தமான ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் ஆதீன மடாதிபதியின் பட்டின பிரவேச விழா கடந்த 20ஆம் தேதி ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 11ஆம் நாள் திருவிழாவான தர்மபுர ஆதீன மடாதிபதி சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டின பிரவேச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிவாரங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கை முழங்க ஆரவாரத்துடன் சிவனடியார்கள் பக்தர்கள் படைசூழ தர்மபுர ஆதீனம் பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா சென்றார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தர்மபுர ஆதீன மடாதிபதி பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு
தமிழக அரசு தடை விதிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெற்றோர்கள் புகைப்பிடிப்பதினால் குழந்தைகளுக்கும் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி இயக்குனர் குகன் தெரிவித்துள்ளார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் முதல் முறையாக புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான ஆலோசனை தொகுப்பு இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மைய இயக்குனர் மருத்துவர் குகன், இந்தியாவில் 8 முதல் 9 லட்சம் பேர் புகையிலையினால் உயிரிழக்கின்றனர். இந்த பழக்கத்தை கைவிடுவதற்காக டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் நாம் கேட்கும் சந்தேகங்களுக்கும் மருத்துவர்கள் விளக்கம் அளிக்கும் வகையில் இது பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குனர் சுந்தர், மருத்துவ இயக்குனர் ராஜகோபால், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் என பலரும் கலந்து கொண்டனர். இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2 போட்டியில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த போல் வால்ட் வீராங்கனை பரணிகா தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2 போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்றது. 6 போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேத்திரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவன் என்பவரது மகள் தற்போது ரயில்வே துறையில் எழுத்தராக பணியாற்றி வரும் அவர் போல் வால்ட் வீராங்கனை பரணிகா 4 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். வாணியம்பாடியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த எக்லாஸ்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்கமல். கடந்த 23ஆம் தேதி இவரது இருசக்கர வாகனம் திருட்டு போய் உள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளையும் ஆதாரமாக கொடுத்துள்ளார். பின்னர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு போவதால் காவல்துறையினர் இருசக்கர வாகன திருடர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருவதால் காவல்துறை உயர் அதிகாரிகள் இருசக்கர வாகன திருடர்களை பிடிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடியை அடுத்த மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தில் வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சார்பில் இளையோர் கற்றல் மையம் திறக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அடுத்து டி மணல்மேடு கிராமத்தில் வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் சார்பில் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் CSR நிதி கிராம இளைஞர்களை மத்திய மற்றும் தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் வகையில் இளையோர் கற்றல் மையம் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வெல்ஸ்பன் குழுமத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு தலைவர் சஞ்சீவ் ரஞ்சன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கற்றல் மையத்தை திறந்து வைத்தார். மேலும் சமூக பொறுப்புணர்வு பிரிவு அலுவலர் ஜூலியஸ் தூயமணி, ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோபால் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அரசு மதுபான கடையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வெங்கடேசபுரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையின் ஜன்னல் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர் காமராஜர் செங்கம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பெயரில் அங்கு வந்த காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்தபோது சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்க் கழட்டப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் உயர் ரக மதுபானங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. அதன் மதிப்பு 1.5 லட்சம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணிக்கு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 6,710 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஓமனில் ஹவுதிகளின் இலக்குகள் மீது அமெரிக்கா இங்கிலாந்து போர் விமானங்கள் தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் படை இடையிலான போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஹவுதி போராளிகள் செங்கடலில் செல்லும் வணிக கப்பல்கள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஹவுதிகள் நடத்தியதில் 3 கப்பல் மாலுமிகள் உயிரிழந்து விட்டனர். ஒரு கப்பலை சிறைப்பிடித்துள்ளனர். இன்னொரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களை தொடர்ந்து அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் கப்பல்கள் செங்கடல் பகுதியில் ரோந்து வருகின்றன. இருந்த போதிலும் இந்த தாக்குதல்கள் அடிக்கடி நடக்கின்றன. இந்நிலையில் ஓமனில் உள்ள ஹவுதிகளின் இலக்குகள் மீது அமெரிக்கா, இங்கிலாந்து போர் விமானங்கள் நேற்று குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்த நிலையில் 35 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் தபால் வாக்குகளைத்தான் முதலில் எண்ண வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மனு. இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கம் ஜூன் 4 அன்று தெரியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் கேரளாவில் 6 நாட்கள் பலத்த மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரியில் தியானம் செய்யும் தெய்வ பிறவி காதில் வாங்கும் நிலையில் இல்லை. பிரதமர் மோடி மீது அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கவுன்சிலர் இளைஞரை தாக்கிய விவகாரம். யார் மீது தவறு இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.